ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவே தளபதி, நாம் படைவீரர். பொதுவாக பிசாசு பார்க்கவே நன்றாக இருப்பான். சிரிக்காதீர்கள். நாம் நினைப்பது போல கற்பு உடை, கொம்பு, வாள் இது அல்ல பிசாசின் தோற்றம். கவர்ச்சியில் யாரும் அவனை மிஞ்ச முடியாது. அவன் ஒரு தந்திரசாலி. தேவகுமாரனை உயர்த்துவதில் கரிசனை கொண்டவன் போல பாலைவனத்தில் அவரிடம் வந்தான். பெத்லகேம் துவங்கி கல்வாரி வரை இயேசுவை பிசாசு விட்டான் இல்லை. அவன் அவரை சோதிக்காத பகுதியே இல்லை. ஆனால் கிறிஸ்துவோ ஒருமுறை கூட விட்டுக் கொடுக்கவில்லை, வெற்றி பெற்றார். முக்கிய காரணம் அவர் தம்மை தமது தந்தையின் அதிகாரத்துக்கு முற்றிலும் அர்ப்பணித்து இருந்ததே. தேவனே உம் சித்தப்படி செய்ய இதோ வருகிறேன் என்ற அர்ப்பணத்திலிருந்து பின் திரும்பவே இல்லை. பிசாசின் மீது வெற்றி பெறுவதற்கு விழிப்புள்ள ஜெபம் இன்றியமையாதது. உற்சாகமான ஆவியை கொண்டுதான் பலவீனமான உடலை மேற்கொள்ள முடியும். கிறிஸ்து ஜெபத்தின் மூலம்தான் பொல்லாங்கனை மேற்கொண்டார். சுவிசேஷங்களை அடிக்கடி வாசித்து தியானித்தால் கிறிஸ்து எவ்விதம் சத்துருவை முறியடித்தார் என்று கற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மணியும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு நீங்க ஜெயம் தருவதற்காய் துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்து உங்க சித்த நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்துவீராக. நல்ல தேவனே, உலக இச்சைகள், ஆடம்பரங்கள், கவர்ச்சியான சிற்றின்பங்களுக்கு உங்க அன்பு பிள்ளைகள் தங்கள் மனதை பறிகொடுத்து பாவத்தில் சிக்கிக் கொள்ளாமல் பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க பரிசுத்தாவியானவரின் ஆளுகைக்கு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதான பிரபினால் வருகிற சமாதானமும் இரட்சகரால் கிடைக்கும் ரட்சிப்பும் கிருபையும் ஆறுதலும் ஆசீர்வாதமும் நிறைவாய் பெருகிட ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகையும் வழி நடத்தலும் கிடைக்கவும், ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், போக்குவரத்தில் உங்க பாதுகாப்பும் கிடைத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நடைபெற்ற தேர்தல், நடக்கிற தேர்தல்களில் நடக்கும் சகல தில்லுமுள்ளுகளும் வெளிச்சத்துக்கு வரவும், உங்க சித்தத்தின்படி வளமான தேசத்தை உருவாக்கும் ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளினால், துன்பம் துயரத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவரீர் இரக்கம் செய்வீராக. மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், மிஷினரி ஸ்தாபனத்தின் பொறுப்பாளர்கள், பணியாளர்கள், கௌரவ பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க ஆளுகை, ஆலோசனை, வழிநடத்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.